வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்கா ஏமனில் உள்ள ஹவுதி இயக்க இலக்குகள் மீது புதிய விமான தாக்குதல்களை நடத்தியது. இது ஏமனில் உள்ள ஹவுதி இயக்க இலக்குகள் மீது ட்ரம்ப் நிர்வாகத்தால் நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல். ஆச்சரியமாக இந்த தாக்குதல் பற்றி இதுவரை அமெரிக்கா எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஹவுதிகளின் அல்மசிரா தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள தகவலின்படி செங்கடல் துறைமுக நகரமான ஹொடைடா மற்றும் தலைநகர் சானாவின் வடக்கே அல்ஜாஃப் கவர்னேட் ஆகியவை குறிவைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சில மணி நேரங்களுக்குள் அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலான USS ஹாரி ட்ரூமன் 2 முறை வெற்றிகரமாக குறிவைத்ததாக ஏமன் ஆயுதப்படை திங்கட்கிழமை அறிவித்தது. நேற்றிரவு ஒலிபரப்பப்பட்ட ஒரு உரையில் ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் நமது ஆயுதப்படைகள் தாக்கிய பின்னர் செங்கடலின் வழக்கே 1300 கிலோமீட்டர் தொலைவில் தப்பி சென்றது என்று குறிப்பிட்டார். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக தகவல் ஏதும் அமெரிக்க கடற்படையால் வெளியிடப்படவில்லை. கடந்த சனிக்கிழமை ஏமனில் நடத்தப்பட்ட முதலாவது அமெரிக்க தாக்குதல்கள் குறைந்தது 53 பேரை கொன்றது. ஹவுதிகளால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி சவுதி அரேபியாவின் எல்லையில் இயக்கத்தின் கோட்டையான சானா உட்பட சனா மற்றும் பிற மாகாணங்களில் கிட்டத்தட்ட 100 பேர் காயமடைந்தனர். இப்போது தகவல் வெளியாகியுள்ள இரண்டாவது தாக்குதலில் செய்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. ஹவுதிகள் கப்பல்கள் மீது தங்கள் தாக்குதல்களை நிறுத்தும் வரை அமெரிக்க தாக்குதல்கள் தொடரும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். 2023 அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகளுக்கு எதிரான மிக விரிவான தாக்குதல்களில் அமெரிக்க விமான தாக்குதல்களும் ஒன்றாகும். ஜனவரி மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தபோது வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ஹவுதி தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன. அது ட்ரம்ப் பதவியேற்பதற்கு ஒரு நாள் முன்பு நடந்தது. கடந்த சனிக்கிழமை ஏமனில் நடந்த அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்னர் ஹவுதி தாக்குதல்கள் எதுவும் பதிவாகவில்லை. ஆனால் அப்படியிருந்தும் சனிக்கிழமை அமெரிக்க தாக்குதல்கள் நடந்தன. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை குழு அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் 18 ஏவுகணைகள் மற்றும் ஒரு ஆளற்ற விமானத்தை விமானம் தாங்கிய கப்பல் USS ஹாரி ட்ரூமன் மற்றும் அதனுடன் வரும் போர்க்கப்பல்கள் மீது வடக்கு செங்கடலில் ஏவியதாக ஹவுதி இயக்கம் அறிவித்தது. அப்படி எதுவும் எமது கப்பல்களுக்கு அருகில் கூட வரவில்லை என்று அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்காம் தெரிவித்தது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ எந்த கப்பல்கள் செல்லலாம், எந்தெந்த கப்பல்கள் செல்ல முடியாது என்பதை ஹவுதிகள் முடிவெடுக்க நாம் அனுமதிக்க போவதில்லை என்றார். எவ்வளவு காலம் அமெரிக்க தாக்குதல்கள் நீடிக்கும் என்று அவரிடம் கேள்வி எழுப்பிய போது தாக்குதல் நடத்தும் திறன் அவர்களுக்கு இல்லாதவரை இது தொடரும் என்று தெரிவித்தார். அமெரிக்கா ஏன் புதிய விமான தாக்குதலை நடத்தியது? ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் எழுதிய போது ஹவுதிகளின் கடற்கொள்ளை, வன்முறை மற்றும் தீவிரவாதத்தின் இடைவிடாத தாக்குதல்களின் மீது அவரது நிர்வாகம் குறிவைத்ததாக கூறினார். செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா வழியாக ஹவுதி தாக்குதல்களை ஏற்படுத்திய இடையூறுகளை அவர் குறிப்பிட்டார். இவை எகிப்தின் சூயஸ் கால்வாய் வழியாக ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கிடையே ஆற்றல் மற்றும் சரக்கு ஏற்றுமதிக்கான முக்கிய நீர்வழிகள். எங்களின் இலக்கை அடையும் வரை மிகப்பெரிய கொடிய சக்தியை பயன்படுத்துவோம் என்றும் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜனவரி 2024 முதல் ஹவுதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக விமான தாக்குதல்களை தொடங்கின. தற்போதுள்ள தரவுகளின்படி அமெரிக்காவும் அதன் பங்காளிகளும் ஹவுதிகளை ட்ரம்ப் பதவியேற்கும் வரை 260 முறை தாக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தாக்குதல்கள் ஹவுதிகள் கப்பல்கள் மீது நடத்தும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ட்ரம்ப் பதவியேற்ற பின் அமெரிக்காவின் தாக்குதல் பாணி மாறியது. முன்பு போல வானவ உள்கட்டமைப்புகள் மீது மட்டுமே தாக்குதல்களை நடத்தாமல் ஹவுதி இயக்கத்தின் தளபதிகளும் குறிவைக்கப்பட்ட முதலாவது தாக்குதல் கடந்த சனிக்கிழமை நடந்தது. நேற்று நடந்த இரண்டாவது தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட இலக்குகள் எவை என்பது தெளிவாக தெரியவில்லை. ஜோ பைடன் நிர்வாகம் அதன் இலக்கை விளக்குவதற்கு அதிக முயற்சி எடுக்கவில்லை என்றாலும் அதிகாரிகள் பெரும்பாலும் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறினார்கள். பெரும்பாலான தாக்குதல்களில் ஒற்றை உயிரிழப்புகள் கூட ஏற்படவில்லை. ஆனால் கடந்த சனிக்கிழமை தாக்குதலில் 53 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் ஹவுதிகளின் தளபதிகளும் அடங்குகின்றனர். கடந்த வார இறுதி தாக்குதல்கள் மற்றும் அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பொது கருத்துக்களின் அடிப்படையில் ட்ரம்ப் நிர்வாகம் அதிக இலக்குகளை தாக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது. இவர்களை தாக்குவதன் மூலமும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை தாக்கும் அவர்களின் திறனை அகற்றுவதன் மூலமும் நாங்கள் முழு உலகுக்கும் ஒரு உதவியை செய்கிறோம் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ CBS தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் கூறினார்.
ரூபியோ மேலும் கூறிய போது, ஏமனில் இருந்து வர்த்தக கப்பல்களை தாக்க ஏவுகணை ஏவுதலில் ஈடுபட்ட சில முக்கிய நபர்கள் இப்போது உயிருடன் இல்லை. தாக்குதல்களுக்கு அவர்கள் பயன்படுத்திய சில தளங்கள் மற்றும் சாதனங்கள் இப்போது இல்லை. அவை எம்மால் துல்லியமாக தாக்கி அளிக்கப்பட்டன. இது தொடரும் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்றார். பெரிய அளவிலான புதிய அமெரிக்க தாக்குதல்களுக்கு அர்த்தம் என்ன? 2 சொற்களில் மேலும் தாக்குதல்கள். நேற்று திங்கட்கிழமை இரவு வரை வர்த்தக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை. ஹவுதி இயக்கம் முன்பு சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் எண்ணெய் உள்கட்டமைப்பை குறிவைத்தனர். 2015 முதல் ஏமன் போரில் ஆழமாக ஈடுபட்டுள்ள 2 நாடுகள் சவுதி அரேபியாவும் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான். ஒரு வருடத்திற்கு மேலாக ஹவுதி இலக்குகளை அமெரிக்கா தாக்கி வருகிறது என்றாலும் இந்த புதிய தாக்குதலின் நோக்கம் மற்றும் அளவு மூத்த ஹவுதி பிரமுகர்களை குறிவைப்பது உட்பட மோதலில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கிறது என்று ஜுரேசியா குழுவின் ஆய்வாளர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தனர். ஹவுதிகளை கருவியாக வைத்து ஈரானியர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள் என்பதில் எந்த ரகசியமும் கிடையாது. 1962 வரை ஏமனை 1000 ஆண்டுகளாக ஆட்சி செய்த இஸ்லாமிய சிறுபான்மை ஷியா சைடி பிரிவின் உறுப்பினர்களான ஹவுதிகளுக்கு ஈரான் நீண்ட காலமாக ஆயுதம் வழங்குகிறது. டெஹ்ரான் வழமை போலவே ஹவுதிகளுக்கு ஆயுதம் வழங்குவதை மறுக்கிறது. ஹவுதிகள் மீதான ஐக்கிய நாடுகளின் ஆயுத தடையை மீறியதற்காக பொருளாதார தடைகளை தவிர்க்க டெஹ்ரான் விரும்புவதே இதற்கு காரணம். ஈரானின் சுயமாக உருவாக்கிய இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு கூட்டணியில் இப்போது ஹவுதிகள் மட்டுமே வலுவான குழுவாக உள்ளனர். லெபனானில் ஹெஸ்போலா மற்றும் பாலஸ்தீன இயக்கமான ஹமாஸ் போன்றவை காசா பகுதியில் இஸ்ரேலின் போர் தொடுத்த ஹமாஸின் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலால் பலமிழக்க வைக்கப்பட்டன. ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஏமனில் வார இறுதி தாக்குதல்களின் போது ஏற்பட்ட சேத காட்சிகளை ஒளிபரப்பியது. ஈரானிய உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்ததோடு நின்று கொண்டனர். பழிவாங்கும் வலிமையான எச்சரிக்கைகள் எதுவும் வெளியாகவில்லை. ஈரானிய ராணுவத்தின் புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தலைவர் ஜெனரல் ஹுசைன் சலாமி ஹவுதிகள் தங்களுடைய சொந்த முடிவுகளை எடுத்ததாக குறிப்பாக அடிக்கோடிட்டு காட்டினார். உண்மையில் ஈரானிய தளபதிகள் ஏமனில் உள்ளார்கள். அதே வேளையில் ஏமனில் உள்ள ஹவுதிகளை தீவிரமாக ஆதரிப்பதாக நம்பப்படும் ஈரானிய ராணுவத்தின் புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் அல்குட்ஸ் படையின் தளபதிகள் யாரேனும் கொல்லப்பட்டால் என்ன நடக்கும் என்று எந்த எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை. நாங்கள் முன்பும் அறிவித்துள்ளோம், இன்றும் மீண்டும் அறிவிக்கிறோம். ஏமானியர்கள் தங்கள் சொந்த நிலத்தில் ஒரு சுதந்திரமான தேசம் மற்றும் சுதந்திரமான தேசிய கொள்கையுடன் உள்ளார்கள், சலாமி கூறினார். அவர்களே தமது இராணுவ நடவடிக்கைகளை முடிவு செய்கிறார்கள், அதில் எமக்கு தொடர்பு கிடையாது என்றார். ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஏபிசி தொலைக்காட்சியின் திஸ் வீக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியில் ஹவுதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் ஈரானிய ராணுவத்தின் புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தளபதிகளும் அமெரிக்க தாக்குதலுக்குள்ளான சாத்தியமான இலக்குகளாக இருப்பார்கள் என்று எச்சரித்தார். இதற்கிடையில் டெஹ்ரானின் வேகமாக முன்னேறி வரும் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் நோக்கின் ட்ரம்பின் கடிதத்திற்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை ஈரான் இன்னமும் தீர்மானிக்க முயற்சிக்கிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் நேற்று திங்கட்கிழமை அதிகாரிகள் கடிதத்தை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் விசாரணைகள் முடிந்த பின்னர் பதிலளிப்பார்கள் என்றும் கூறினார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்று ஓமானுக்கு பயணம் செய்தார். ஓமான் நீண்ட காலமாக டெஹ்ரானுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையில் ஒரு இணைப்பாக இருந்தது. ஹவுதிகள் ஓமானில் அரசியல் அலுவலகத்தையும் நடத்தி வருகின்றனர். ஹவுதிகள் மீதான தாக்குதல்கள் ஈரானுக்கு மிகவும் நுட்பமான அமெரிக்க சமிக்ஞை என்று எடுத்துக் கொள்ளலாம்.